குறைந்தபட்சம் எதிர்க்கட்சியாக நீங்கள் எப்படி செயல்படணும்? எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சியாக செயல்படுறதுக்கு நான் என்னென்ன ஆர்ப்பாட்டம் பண்ணேன், 4 லட்சம் கோடிக்கு வந்து இவங்க ஊழல் பண்ணியிருக்கிறாங்கன்னு ஆளுநரை போய் மீட் பண்ணிட்டு ஒரு மனு கொடுத்துட்டு வராரு. அதை பற்றி பேசுகிறாங்க. தொடர்ச்சியாக இந்த அரசாங்கத்தை வச்சு கேள்வி கேட்குறாங்க. பிஜேபி கேள்வி கேட்குது, சீமான் கேள்வி கேட்குறாரு, அன்புமணி ராமதாஸ் கேள்வி கேட்குறாரு. நீங்கள் என்ன கேட்குறீங்க? என்ன கேட்குறீங்க? நீங்கள் ஒன்றுமே கேட்குறது கிடையாது. அப்போ வேர் ஆர் யூ இன் கிரவுண்ட் தமிழ்நாடு? எங்கேயுமே இல்லை. அப்படி இல்லாதப்போ நீங்கள் வந்து களத்தில் அதை பற்றிலாம் பேச மாட்டேன்னு சொல்கிறது என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடு? என்ன மாதிரி நிலைப்பாடு? இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களுக்கு இது ஒரு நெருக்கடியாக மாறுமா, கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது 2 tier இன்வெஸ்டிகேஷன் சிஸ்டமா நல்லா புரிஞ்சுக்கோங்க. சுப்ரீம் கோர்ட்டு மானிட்டர்டு சிபிஐ இது. ஸோ நீங்கள் இங்கே விசாரிச்சிங்கன்னா அவங்கள்ட்ட ரிப்போர்ட் பண்ணணும், அவர் பார்ப்பார், அப்புறம் அவங்க சொல்லுவார், இவங்க ரிப்போர்ட் பண்ணணும். சும்மா விளையாட்டு சமாச்சாரம் கிடையாது இது. இதில் வந்து தேவையில்லாம ஒருத்தர் பேர் சேர்க்கறதோ தேவையில்லாம ஒருத்தர் பேர் நீக்கிறதெல்லாம் பண்ண முடியாது. தப்பு தான், சரிதான், முடிஞ்சு போச்சு. சதி கோட்பாடு தானே அவர் பேசினார். சிஎம் சார், நான் ஒன்று இங்கே இருப்பேன், இல்லைன்னா சார் நான் என் வீட்டில் இருப்பேன், இல்லைன்னா ஆஃபீஸில் இருப்பேன், என்ன வேணால் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னார்ல. அது அங்கே போய் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். வேறு என்ன சொல்லியிருப்பார்?